நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஆலு கேப்சிகம் மசாலா. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி குடமிளகாய் வந்து ஒரு குடமிளகாய் இருந்தால் போதும். ஒரு குடமிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம அடிஷ்னலாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆலு கேப்சிகம் மசாலா. இதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் இருந்தால் போதும். மசாலா வந்து கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். நம்ம வந்து வீட் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் பிரெட், ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்குன்னா நம்ம மசாலா வந்து அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இந்த 3மே நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் பச்சை வாசம் வந்து அடிக்காமல் இருக்கும். இந்த 3மே நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் குடமிளகாய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது குழந்தைகளுக்கு வந்து சேர்த்துணும். கண் பார்வைக்கு வந்து கேப்சிகம் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நம்ம ஸ்நாக்ஸ்லேயோ இல்லை பொரியலாக கூட இது நம்ம பண்ணலாம். பொரியலாகவும் நம்ம சேர்த்துக்கணும். குடமிளகாய் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னென்னா ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு லைட்டாக வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து என்னென்னா சப்பாத்திக்கு வந்து குடமிளகாய் மட்டும் பொரியலாக பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடுவாங்க. நம்ம வந்து என்னென்னா கூட ஆலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்பாத்திக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கு வந்து நடுவில், அதாவது 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு அப்படியே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாவே போதும். ஆலு வந்து நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட போகிறோம். இன்னும் சால்ட் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணல. ஏன்னா கேப்சிகம் வந்து என்னென்னா குயிக்காக வந்து குக் ஆயிரும். நம்ம அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்குனாவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வதக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டதுனால பச்சை வாசம் இருக்காது. இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டியாக அங்கங்கே இதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ப்ரெட் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கீ இருந்தாலும் ஓகே, பட்டர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ரெட்டையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பட்டரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பட்டர் ஆட் பண்ணல. ஆலு கேப்சிகம் எடுத்துகிட்டு நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஒன்று டோஸ்டர் இருந்துச்சுன்னா நம்ம டோஸ்டர்லேயும் பண்ணிக்கலாம், இந்த கல்லுலேயும் பண்ணிக்கலாம். 2லேயுமே நம்ம பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெட்டு ஸ்லைஸ் இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதையே நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
4 கேப்சிகம் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த மசாலா வந்து 2 பிரெட்டுக்கு மிடில் வச்சு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் ஸ்டஃப்டு சப்பாத்திக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.